நாங்கள் இப்போது காமராஜ் சிலை அருகே செல்ல இருக்கின்றோம். ஆகவே அத்துணை நண்பர்களும் தொண்டர்களும் காமராஜ் சிலை முன்பாக கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் இலவச கல்வி தந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் இலவச சீருடை வழங்கியவர். பெருந்தலைவர் காமராஜர் படிக்கும் மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்கியவர். இப்படி கல்வி கடவுளாக, கல்விக்காக வாழ்ந்து, கல்விக்காக இந்த அரசாட்சியை ஆண்டு மாணவர்கள் படிக்க வேண்டும், மாணவர்கள் படித்தால் இந்த நாடு முன்னேறும், மாணவர்கள் உயர் கல்வி பயின்றால் இந்த நல்லாட்சியை மீண்டும் பலவாறு தொடரும் என்று சொல்லிக்கொண்டு மாணவர்களுக்காக, மாணவருடைய நலனுக்காக பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்ட அந்த 9 ஆண்டுகால ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி. அந்த ஆட்சியினால் தான் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் பெறுகின்ற படிப்பு உதவிகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜுடைய எண்ணங்கள், திட்டங்கள், அந்த 9 ஆண்டு காலம் வித்திட்ட திட்டம் பெருந்தலைவர் காமராஜுடைய திட்டம் பள்ளி மாணவ மாணவர்களுடைய தொடர் தடுத்த திட்டமாகும். ஆகவே நாம் அந்த பெருந்தலைவருடைய 124வது பிறந்த நாளை மாணவ மாணவிய திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாத்தான்குளம் பகுதியில் உள்ள வட்டார மாணவ மாணவியுடைய கலைத்திறன்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த திட்டமாக காமராஜர் பிறந்த நாள் விழாவை மாணவ மாணவிய திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கு வருகின்றிருக்கின்ற வட்டாரத்தில் உள்ள அத்துணை நல்ல உள்ளங்களையும் காமராஜர் இயக்கம் சார்பாக அவர்களை வருக வருக வரவேற்று வாழ்த்துகிறோம். வளருங்கள். இப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவிற்கு இங்கே வருகின்ற தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கத்துடைய பேரமைப்பு மாநில தலைவர் திரு மிகு குலத்தூர் ரவி அவர்களையும், இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட கல்வி அலுவலர் திரு சிதம்பரம் அவர்களையும், அதோடு மட்டுமல்லாமல் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரிய முதல்வர் ஜெயக்குமார் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது பெருந்தலைவர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மலர் கீடம் அணிவித்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அனைவரும் பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பாக கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது பெருந்தலைவர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. மலர்களில் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா என்பது போன்று இந்த சாத்தான்குளம் மக்கத்தின் நடுவிலே பெருந்தலைவர் காமராஜர் நம்மோடு இருந்து நம்மளை கல்விக்காக ஆசீர்வதித்து வருகிறார் என்றால் அவருடைய பணியை தொடர்ந்துதான் பெருந்தலைவர் மக்கள் இயக்கத்துடைய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் இயக்கத்துடைய பெருந்தலைவருடைய பிறந்த நாள் விழா. இந்த விழா மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்றது. மாணவர்கள் சிறப்பிக்க வேண்டும், மாணவருடைய கலைத்திறன் மேம்படும் என்பதற்காக அவர்களுக்கான ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டி எல்லாம் நடந்து சிறப்பித்துக் கொண்டு இப்போது பெருந்தலைவர்களுக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தலைவர் உண்டு நம் நாட்டில், எத்தனையோ பொருள் உண்டு அவர் வீட்டில். பொன்னையும் நாடாது பொருளையும் நாடாது இந்த மாணவ சமுதாயத்தை நாடி மாணவர் எல்லாம் சிறப்பாக கல்வி வரவேற்பதற்காக பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மாணவர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய பெருந்தலைவர் காமராஜரை 124வது பிறந்த நாள் விழாவை இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
வெளிச்சம் வர மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பாடுவோம். பெருந்தலைவர் பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மலர் கிரீடம் அணிவிக்க பெருந்தலைவர் காமராஜருடைய மக்கள் இயக்கம் சார்பாக இயக்கத்துடைய தலைவர் ஜான் ராஜா அவர்கள், அதோடுமில்லாமல் குளத்தூர் ரவி அவர்கள், சிதம்பரம் அவர்களுடைய இப்போது பெருந்தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மலர் கிரீடம் வைக்கப்படுகின்றது. எல்லாம் கையை தட்டுங்க. பெருந்தலைவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். இப்போது பெருந்தலைவருக்கு சிறப்பு செய்யப்பட்டு விழா மேடை நோக்கி விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்வு நடைபெறும். தொடர்ந்து மாணவ மாணவியுடைய காத்திருப்புக்காக பரிசுகள் சேர்க்கிறமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இப்போது சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இறங்கி எடுத்து ஆமாம் எடுத்து வண்டி வரேன்.
இப்போது நிகழ்வுகள் தொடக்க இருக்கின்றன. ராஜேஷ் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கலாம். எல்லாம் உட்காருங்க. ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இப்போ சொல்லிடலாமா? சொல்லணுமா வேண்டாமா? வேண்டாமா? கெஸ்டே வரல, மெதுவாக தான் சொல்லுவோம். எந்த ஸ்கூல்ல சாம்பியன் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கேட்கல, சத்தமே கேட்கல. எல்லாம் அவங்க ஸ்கூல் பேர கத்தி சொல்லணும். பேட்டரி மாற்றிக்கீங்களா? டிசி பண்ணலாம். பெருந்தலைவர் காமராஜர் இயக்கம் சார்பாக நடைபெறுகின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்தநாள் விழாவை தலைமை ஏற்று நடத்தி தருமாறு இயக்கத்தினுடைய தலைவர் அரிமா ஜான் ராஜ் அவர்கள் அன்போடு அழைத்து அவரை மேடை கலக்கின்றேன். முன்னிலை வைத்து சிறப்பிக்குமாறு பெருந்தலைவர் காமராஜருடைய செயலாளர் ஜெய ராஜேஷ்குமார் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். இந்த நிகழ்விலே வரவேற்புரை வழங்க இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜ் இயக்கத்துடைய பொருளாளர் ராஜகுமார் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். இந்த விழாவிலே சிறப்பாக அழைக்கப்பட்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரவையுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய குளத்தூர் ரவி அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக மாணவ மாணவியருடைய திறமையை கண்டறிவதற்காக வருகின்றிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட கல்வி அலுவலர் அன்பிற்கினிய சிதம்பரம் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். அன்புக்குரிய மண்டல தலைவர் கோடீஸ்வரர் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். எஸ்.வி. பாண்டியன் அவருடைய செல்வன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். அறிவா சங்கத்துடைய தலைவர் அன்புக்குரிய தங்கபாணி அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றேன். அழகு ஜுவல்லர்ஸ் உடைய உரிமையாளரும் டிடிடி பலமான செட்டியாருடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவரான லட்சுமி நாராயணன் அன்போடு மேடை கலக்கின்றேன். அறிவா சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அன்பு முருகன் அன்பரை அவர்களை மேடை கலக்கின்றோம். நாசிர் காங்கிரஸ் கட்சியுடைய அன்பர் ராஜா அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர உறுப்பினரான பாசமிகு கெங்காயத்தன் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம்.
முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஜெயனார் உரிமையாளர் மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மேடையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் பாடுவதற்காக மாணவர்களுடைய திறனை கண்டறிந்து அவருக்கு பரிசு வழங்குவதற்காக வருகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது மாணவர்களுடைய திருவிழா. மாணவர்கள் நடனம் எல்லாம் முடிந்து ஒரு கிட்டத்தட்ட மணி 9க்கு மேல நினைக்கிறேன். அதனால பேச்சாளர்கள் எல்லாம் கொஞ்சம் இனிய சுருக்கமாக பேசி அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கு ஒளி விடுமாறு ஒரு நண்பரை போட்டுக்கொண்டு இப்போது இந்த போட்டிகள்லாம் மிக அருமையாக நடுவராக இருந்த நடுவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதாவது எத்தனையோ மன்றங்களுக்கு நடுவராக இருந்து விடலாம். நம்ம கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி பட்டிமன்றத்துக்கு கூட ஈஸியாக நடுவராக இருந்தது. ஏன்னா பேச்சாளர் தான் கஷ்டம், நடுவர் ஈஸி. ஆனா இந்த மாதிரி மாணவர்கள் திறனை அளவு நடுவர் என்பதால் மிக மிக கடினம். அது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மிக வேகமாக வந்து மோதுவார்கள். அவைகளாம் இருந்த இந்த விழாவிலே மிக அருமையாக இந்த நடுவராக பணியாற்ற இந்த நடுவர் பெருமக்களை வருகை வரையில் வரவேற்று இப்போது அவருக்கு நல்லாடை வழங்குவதற்காக இயக்கத்துடைய தலைவர் ஜான் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நடுவர் பெருமகளுக்கு குளத்தூர் ரவி அவர்கள் இப்போது நல்லாடை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். எண்ணங்கள் கல்வியாக இருக்க வேண்டும். எல்லாமே கல்வியாக இருக்க வேண்டும். கல்வி கற்றால் வீடு முன்னேறும், கல்வி கற்றால் சமுதாயம் முன்னேறும், கல்வி கற்றால் இந்த நாடே முன்னேறும், கல்வி கற்றால் இந்த உலகமே முன்னேறும் என்ற ஒரு நல்வழி காட்டிய பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை பேர்களையும் வரவேற்பதற்காக அதற்கு முன்பாக விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்திருமாறு மக்கள் இயக்கத்துடைய தலைவர் ஜான்ராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடக்கமாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக ராஜ்குமார் அவர்கள். தெய்வத்தால் ஆகாதனும்